ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஸ்பைசி கார்னர். இன்றைக்கி நம்ம இந்தியன் ஸ்பைசி கார்னரில் ரொம்ப கலர்ஃபுல்லான டேஸ்டியான பிங்க் கலரில் இருக்கிற பன்னீர் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட ரசகுல்லா செய்கிற மாதிரியே தான். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். பன்னீர் ஜாமுன் செய்கிறதுக்கு முதல்ல பன்னீர் ரெடி பண்ணிடலாம். கடையில் வாங்குகிற பன்னீரில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் நம்ம வீட்டில் செய்கிறது தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை தரைய வச்சிடலாம். பால் கொதிச்சதுக்கப்புறமா 2 எலுமிச்சை பழத்தோட சாறு இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்து நம்ம ஏற்கனவே ரசகுல்லாவுக்கு பன்னீர் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதனால் இன்றைக்கி நம்ம வினிகர் சேர்த்து பண்ணால் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போது தண்ணி தனியாக பால் தனியாக தெரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் வடிகட்டியை வச்சு அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு வடிகட்டிடலாம். இதுலேருந்து பிரிஞ்சு வர தண்ணியை தான் நம்ம வேவ் வாட்டர்னு சொல்லுவோம். இது ரொம்ப சத்து இருக்கிறது. அதனால் இதை வேஸ்ட் பண்ணாமல் சப்பாத்தி பசையதுக்கு யூஸ் பண்ணலாம், சூப் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி செடி வளர்த்திங்கன்னா செடி குத்துனிங்கன்னா ரொம்ப நல்லா வளரும். அப்புறமா தண்ணி சேர்த்து அலசிக்கோங்க. இல்லாட்டி நம்ம இதில் வினிகர் சேர்த்துருக்கோம்ல, அதோட வாசனை இதில் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றி அலசிட்டோன்னா அந்த வாசனை சுத்தமாக போயிடும். வினிகர் சேர்த்தாலும் சரி, எலுமிச்சம்பழம் சேர்த்தாலும் சரி, அதோட வாசனை போகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசணும். இப்போ இதை நல்லா பிழிஞ்சிட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் கட்டி தொங்க விடலாம். எல்லா தண்ணியும் கீழே வடிஞ்சு போயிடட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சூப்பராக பன்னீர் கிடச்சாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு ஒர்க் ஏரியாவில் வச்சு 10 to 15 நிமிஷம் நல்லா பிசையணும். ஃபஸ்ட்டு திரியாக தான் இருக்குது. நம்ம பிசைய நல்லா பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதனால் நம்மளோட உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தி பிசையணும். ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் ஃபுட் கலர் சேர்த்துடலாம். பன்னீர் ஜாமுன் பிங்க் கலர் இருக்கிறதுனால நம்ம பிங்க் கலர் தான் சேர்த்துக்க போகிறோம். பிங்க் கலர் ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்துட்டு கலர் ஃபுல்லாக சேர்ந்து வர வரைக்கும் நம்ம பிசைஞ்சிட்டே இருக்கணும். இதோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா சின்னதாக ரவுண்டாக உருட்டிட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டால் சரியாக வந்துடும். இப்போது எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு 1 கப் சுகர் சேர்த்துடலாம். கூடவே 1.5 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே ரசகுல்லாவை குக்கரில் பண்ணியிருக்கோம். குக்கிங் டைம் மெஷர்மெண்ட் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக வரணுங்கிறதுக்காக நம்ம அதை செஞ்சுருக்கோம். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை பாகு 5 நிமிஷம் போல் கொதிச்சாலே போதும். இப்போது இதில் ஒவ்வொரு ஜாமுனையாக சேர்த்துடலாம். இப்போது 5 நிமிஷம் ஹை ஹீட்டில் மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து இப்போ டபுள் ஆகிடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு 1லேருந்து 2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதுதான் பன்னீர் ஜாமுனுக்கு ஒரு ஸ்பெஷலான ஃப்ளேவர் கொடுக்கும். முதல்ல சேர்த்துட்டா வாசனை ஃபுல்லாக போயிடும். அதனால் ரெடியானதுக்கு அப்புறமா இதை சேர்த்துட்டா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது லைட்டாக கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பிங்க் கலர் பன்னீர் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 4 மணி நேரம் ஊற விட்டுட்டு அப்புறமா சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அப்போ தான் ஜீரோ ஃபுல்லாக உள்ளே நல்லா இறங்கியிருக்கும். இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க. வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இந்தியன் ஸ்பைசி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.